Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ தான். என்ன அப்படினு கேட்டிங்கனா 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024 கான ஸ்டடி பிளான் தான் வந்து பார்க்க போறீங்க. சோ உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வந்து இன்னும் ஒரு 35 டேஸ் பக்கம் தான் இருக்குது. லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து செப்டம்பர் 15 வந்து 11th and 12th வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. and செப்டம்பர் 19 வந்து 9th 10th and other standards வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 15 அண்ட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபப்ளி வந்து அந்த 15 to 20 அந்த டேட்டுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அப்படி பார்க்கையில் இந்த மந்த்தில் இன்னும் ஒரு 20 டேஸ் பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ஒரு 15 டேஸ் ஓவரால் நம்ம கிட்ட இருக்குது 35 டேஸ் பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த 35 டேஸில் வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் வந்து நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சிலபஸும் வந்து நான் சொல்ல போகிறேன். அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த பாடம் வந்து எந்தெந்த யூனிட்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கணும் குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான போர்ஷன் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கல்வி மினி சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டியூஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃபார் 10th 11th 12th. ஸோ ஆன்லைன் டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்லேருந்து ஏப்ரல் மந்த் வரைக்கும், அதாவது செப்டம்பர் மந்த்லேருந்து ஏப்ரல்ங்கிறது நீங்கள் வந்து மார்ச் ஆர் ஏப்ரலில் ப்ராபப்ளி பப்ளிக் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் நம்ம வந்து டியூஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ டியூஷன் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 11th and 12th 10th 3 ஸ்டாண்டர்டுக்குமே தமிழ் ஆல் சப்ஜெக்ட் தான். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயாலஜி, பாட்டனி அண்ட் சுவாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் தான் ஆல் சப்ஜெக்ட். அதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற சப்ஜெக்ட் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி போன்ற சப்ஜெக்ட் தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு. பட் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ இந்த டியூஷன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டியூஷனில் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மாதத்தில் 10லேருந்து 15 நாள் வந்து கிளாஸ் நடக்கும் ஆன்லைனில். ஓகேங்களா, 10லேருந்து 15 நாள் கண்டிப்பாக கிளாஸ் வந்து ஜூம் மீட்டிங் மூலியமாக நடக்கும். ஸோ கிளாஸ் டேரெக்டாக அந்த கிளாஸில் நீங்கள் எங்கிட்ட எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். அண்ட் என்னென்ன படிக்கணும், இந்த வாரம் கிளாஸ் எப்படி போச்சு, உங்கள் ஸ்கூலில் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸோ அது எல்லாத்தையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுப்பேன். ஸோ மாதத்தில் 10லேருந்து 15 நாள். அண்ட் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுவேன். வீக்லி டெஸ்ட், அதாவது எப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட், மாசத்துல 4 வாரமா, ஸோ அதில் 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட். அப்போ மொத்தம் 2 டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டெஸ்ட் ஒன்று, மாதத்துக்கு ஒரு டெஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் வந்து எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஸோ அதுவும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அந்த டெஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்ன் அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களால் நல்ல மார்க் அண்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது போக நான் தனியாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணிடுவேன். எப்படின்னா உங்களுக்கு தனி வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். அந்த குரூப்பில் நான் எல்லாமே சொல்லுவேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில். இது போக மார்க் ஸ்கோரிங் டிப்ஸு, பர்சனல் கைடு, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எங்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்குள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி வந்து நான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள இந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னைக்கு படிங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அன்னைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இப்போ நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் கொடுத்துருவேன் நாளைக்கு என்னென்ன படிக்கணும்னு, ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டெய்லி ஸ்டடி பிளான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே மோர் தென் இது டார்கெட்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 500+ மார்க்குங்கிறது நம்ம டார்கெட் கிடையாது. பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுவே பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு 500+ அண்ட் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க நினைக்கிறவங்க, அண்ட் ஆல்சோ நான் வந்து 550+ மேலே எடுக்கணும், 590+ எடுக்கணும் அந்த இது. அண்ட் ஆல்சோ கட் ஆஃப் 200க்கு பார்த்தீங்க அப்படின்னா 190+ கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணணும், ஸோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். டியூஷன் ஃபீஸ் வந்து பெர் மந்த் வந்து 1000 rupees வந்து ஃபீஸு. ஸோ மாதம் 1000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. மற்ற டியூஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸுக்கு மட்டும் நீங்கள் தனியாக டியூஷன் போனீங்கன்னாவே 2000 ரூபாய் 2500 ரூபாய் அப்படியே வச்சிருக்காங்க. பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு 1000 ரூபாய் வைக்கிற நிறைய டியூஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதுவும் இத்தனை வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து ஸோ 1000 rupeesங்கிறது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அண்ட் இப்போ 10th வந்து 20 ஸ்டூடெண்ட் தான், 11th 20 அண்ட் 12th 20 ஸ்டூடெண்ட் தான். சீட்ஸ் இன்னும் ஒரு 5-6 சீட் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட இதை பற்றி பேசிட்டு நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், டியூஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடில் நீங்கள் ஸ்கேனர் இருக்கும், அதை பே பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த நம்பருக்கு 1000 rupees அந்த QRக்கு சென்ட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிடுங்க. 9087872216 இதுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணிடுவோம், ஓகேங்களா. அண்டு டியூஷன் டேட் வந்து செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே. தமிழை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 6 நீங்கள் மிட் டேர்முக்கு வந்து 3 யூனிட் படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 2 யூனிட் 3 யூனிட் படிக்கணும். என்ன 2 யூனிட் 3 யூனிட் தான் சம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 5 யூனிட் வரைக்கும் தான் வைப்பாங்க, சம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 6 யூனிட், ஓகேங்களா. ஸோ 1 to 6 வந்து நீங்கள் வந்து சிலபஸ். அண்ட் இங்கிலீஷுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 4 வந்து சிலபஸ். மேத்தமேட்டிக்ஸ் 1 to 6, அதாவது வால்யூம் 1 மேக்ஸிமம் எல்லாமே வால்யூம் 1 ஃபுல்லாகவே இருக்கும். 11th and 12th ஃபார் 11th and 12th 2 ஸ்டாண்டர்டுக்கும் இதே தான் சிலபஸ். ஃபிசிக்ஸ் 1 to 6 கன்ஃபார்மு. 7th யூனிட் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. 1 to 5 வந்து வால்யூம் 1. அப்போ வால்யூம் 1 வந்து ஃபுல்லாகவே படிக்கணும். வால்யூம் 2ல் வந்து உங்களுக்கு 6 and 7. கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 3rd 4th 6th 7th 8th 9th 11th 12th. பயோபாட்டனி 1 to 7 உயிரி தாவரவியல். பயோசுவாலஜி உயிர் விலங்கியல் 1 to 8. காமர்ஸ் 1 to 15. டியூஷன் வந்து ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே தான், ஓகேங்களா. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 8. அண்டு ஸ்டடி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபப்ளி வந்து மோஸ்ட் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிட் டேர்ம் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒரு 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிட் டேர்ம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மிட் டேர்ம் எக்ஸாம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது, மேபி 12 ஆரம்பிக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 20க்குள்ளே எல்லாருக்கும் முடிச்சிடும். முடிச்சதுலேருந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ஸ்டடி பிளானு, ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க், கல்வி மீனிக்கான அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக நான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு எக்ஸாமுக்கு ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி அதாவது பயோபாட்னி, பயோசுவாலஜி, தென் பாட்டனி அண்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சுவாலஜி அண்ட் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சிக்குமே டியூஷன் வந்து இருக்குது, ஓகேங்களா. அக்கௌண்டன்சி அண்ட் பட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காமர்ஸ் எக்கனாமிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவோம் டியூஷனில். பட் அதர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸுக்கு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லுவோம். அக்கௌண்டன்சிக்கு மட்டும் ஸ்டடி மெட்டீரியல் தான் கொடுப்போம், ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ்க்கு குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது எல்லாமே நான் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுற சொல்லிட்டு இருக்கேன். இந்த மேஜர் சப்ஜெக்ட்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். அதாவது ஃபுல்லாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சேர்த்து ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் 2 மார்க் 3 மார்க் தனியாக 5 மார்க் தனியாகவும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. எப்போயில இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராபப்ளி ஃப்ரம் ஆகஸ்ட் 20 ஆர் ஆகஸ்ட் 15 உங்களுக்கு குவார்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செப்டம்பர் 1 வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன்னா மேக்ஸிமம் 10 to 15 டேஸில் எல்லாத்தையும் படிச்சிருவீங்க. தென் நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. அண்ட் அகைன் சொல்கிறேன், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.